ஹாய் கைஸ், நம்ம கிட்ட ரொம்ப நாள் கேட்டிருந்த விஷயம் அப்படி என்னன்னா, எப்படி ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எதனால் நீங்கள் இன்ஸ்டாக்குள்ளே வந்தீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஏற்றுனீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகன்னு இல்லை, என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோ தான். பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பிக் ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரினே சொல்லலாம். சென்னையில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து அங்கே வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ ஒவ்வொரு ஒன் டே விட்டு ஒன் டே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்காக என்னுடைய ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து சொல்லணும். அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிக் ஸ்டோரி. நான் வந்து இன்ஸ்டாக்குள்ளே வந்தது எப்படி ரீல்ஸ் பண்ண பிடிச்சிச்சு, எப்படி உங்களுக்கு ஆக்டிங் பிடிச்சிச்சுன்னா, சென்னையில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ரியாக்ஷனை பார்த்து சொன்னதை வச்சு தான் நமக்கு பிடிச்சிது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து சென்னையில் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லணும். அந்த மாதிரி தான். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டிபி வைக்க கூட நமக்கு பர்மிஷன் கிடையாது. அப்போது வந்து வாட்ஸ்அப்பில் டிபி வைக்க முடியாது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டா வந்து நான் ஆப்பே வச்சதில்லை. அந்த மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப நாள் ஆப்பே கிடையாது. ஃபேஸ்புக்குமே வெட்டியாக இருக்கும், நோ சேட்டிங், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வாட்ஸ்அப்பும் இப்படி தான் இருந்தது. வாட்ஸ்அப்பில் டிபி வைக்க கூட அலோ கிடையாது. இப்போ டிபி வச்சுட்டோம்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி, என்ன டிபி வச்சுருக்கேன், நீ டிபி தூரடி, யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, உங்கள் டிபி யாராவது எடுத்துருவாங்க. வாட்ஸ்அப் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி பிடிக்கும், அவ்வளோ ஃபோட்டோஸ். ஆனால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க கூட எனக்கு பர்மிஷன் கிடையாது. அப்போது எங்கள் அம்மா அப்பாலாம் இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஒரு சில டாக்ஸ் இருந்துச்சு, அப்படி தான் சொல்லணும். அவங்களால என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இந்த ஒரு ரவுண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாரையும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எதிர்த்து பேசி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டோம். யாரெல்லாம் நம்மளை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னாங்களோ, அவங்களே கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன், சூப்பர், இன்னும் மேலே போ அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசினாங்க. அப்போ வந்து நமக்கு ஜாலியாக இருந்துச்சுனாலும் அவங்க ஃபஸ்ட்டு பேசின வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேசினானா திருப்பி வந்து ஃபைட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம எதுவும் பேசலை. யாரெல்லாம் நம்மளை வந்து வீடியோ பண்ணாத அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு கால் பண்ணி சூப்பர் 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 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எல்லாரையும் நம்ம சக்ஸஸாக நம்ம லைஃப்பில் இருந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கேட்டுட்டு இருக்கிற விஷயங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். மீடியாவுக்குள்ளே நம்ம வந்தது, ஏன் வந்தோம், எப்படி வந்தோம் அப்படின்னு ஒரு பிக் ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரின்னு சொல்லலாம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி வந்து ஒன் டே விட்டு ஒன் டே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒன் டே விட்டு ஒன் டே எப்படின்னா சாட்டர்டே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய்.